வணக்கம். ஓம் சாந்தி. காய்கறி வைத்தியம் பற்றிய பகுதிகள் நம்ம பார்த்துட்டே வர்றோம். இன்றைக்கி என்ன நம்ம தலைப்பு அப்படின்னா, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காரத்தன்மை, புளிப்புத்தன்மை, இதை சமன்படுத்தக்கூடிய ஆற்றல் தேவையா? அது எதனால் இப்படி வருது? இதுக்கு முன்னாடிய பகுதியில் சர்க்கரை நோய் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மிளகாயை பற்றி சொல்லியிருந்தோம். அதுக்கு மாற்றாக மிளகு இஞ்சி மட்டும் சேர்த்திக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பயன்படுது அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா அதனுடைய அவசரத்தையும் அதனுடைய அவசியத்தையும் அது எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுங்கிறத எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் காரசாரமாக சொல்லியிருக்கிறோம். அதை பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைக்கி புளிப்புத்தன்மை, அசிடிட்டியை பற்றின ஒரு முக்கியமான தகவலை பார்க்குறோம். பொதுவாக இந்த அசிடிட்டி அப்படின்னா அது மக்களுக்கு கொஞ்சம் புரிய வரமாட்டேங்குது. என்னென்னா, புளிப்பு வேற, புளிக்க வச்சது வேற. புளிக்க வச்சது அப்படின்னா இந்த பால், தயிர், மோர்லாம் புளிக்க வைக்கும். அதே மாதிரி தோசை மாவெல்லாம் புளிக்க வைக்கிறது. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை எங்கன்னா, யார் வீட்டுக்கு போனாலும் தோசை மாவு இருக்குது. அது இன்றைக்கி ஆட்டினாங்களா, போன வாரம் ஆட்டினாங்களான்னு தெரியாது. ஆனால் எங்கே போனாலும் தோசை மாவு வச்சுருக்குறாங்க. ஒரு எமர்ஜென்சியாக ஒரு மாவு எடுத்து ஊற்றிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பழக்கம் நடைமுறையில் இருக்குது. இதை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவாகவே இப்போ மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் சொல்லக்கூடாது, வேறு வழி இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தனியாக ஒரு பேச்சுலர், அவர் டெய்லி தினந்தோறும் ஆசிரியராக வேலை செய்கிறாரு. இரவு அவரே சமைச்சிக்குவார். காலையில், மதியானம், நைட்டு 3 நேரம் அவரே சமைச்சிக்குவார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படியுமே உங்களுக்கு தெரியலையா, அரசு ஆசிரியர்கள் அந்த மாதிரி பணியில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பொறுப்புகள் வரும். அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு நேரம் இல்லை. இந்த நேரம் இல்லைங்கிற காரணத்தினால அப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட காலை இரவு 2 நேரமுமே தோசை தான். வந்தால் தோசை, இட்லி, இப்படி மாற்றி மாற்றி கொஞ்சம் இட்லி வேகிறதுக்கு டைம் ஆகுது. தோசையவே கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டார். இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகும்? 2 மார்க் கேள்வி. பதில் தெரியுமா உங்களுக்கு? தினந்தோறும் காலை இரவு வெறும் தோசை மாவு இப்படியே சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு செரிமானமாகாத நெஞ்சு கரிப்புங்கிறது அடிக்கடி வர ஆரம்பிச்சுது. ஒரு 3 மாதம் கழித்து இப்படி ஒரு நோய் அறிகுறி வருது. அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இவர் சாப்பிட்றதையும் விடலை, அதையும் போயிட்டே இருக்குது. இந்த அறிகுறி இருந்துகிட்டே இருக்குது. இது இறுதியில் சில சமயம் தலை கிறுகிறுப்பு, டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. பரிசோதனையில் ஏதாவது வரும் இல்லையா, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ஏதாவது ஒரு பிராண்டடாக ஒரு நோய் பேர் வரணும், அந்த மாதிரி எதுவும் வரல. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அப்போ எப்பயும் போல தான் சாப்பிட்டுட்ருக்கிறாரு. இது என்ன ஆகுதுன்னா, உடம்புடைய காரத்தன்மை, புளிப்புத்தன்மை, உண்மையிலே அவர் ஆரோக்கியமானவர் தான், அதில் எந்த குற்றமும் எந்த குறையும் கிடையாது. இவர் எடுத்த உணவு முறை தப்பாக இருந்ததுனால இருக்கிற ஆரோக்கியம் கெட்டு போயிட்டே இருக்குது. அதற்கு பொருத்தமான மாற்றத்தை அவர் செய்யாமல் அதை தொடர்ச்சியாக கொண்டு போக இறுதி கட்டத்தில் அவர் இறந்துட்டார். இதுதான் உண்மை. அவர் எப்படி இறந்தார் ஏதுங்கிறது ஒரே மர்மமாக இருக்குது. ஆனால் அவருடைய உணவு பழக்கம் இதுவாக தான் இருந்தது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. மற்றபடி அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மன கஷ்டமோ குழப்பமோ இருந்ததா தெரியல. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தோசை மாவு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தும். சரி, இன்னொன்று பாருங்கள், பருப்பு வடை, உளுந்து வடை, பருப்பு வடை, பஜ்ஜி, போண்டா, இதெல்லாம் எந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கிறாங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சுது. ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் லோடு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வரவர். அவர் ஒரு அவசரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவசரத்துக்கு வெளியில் மறுபடியும் சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அவருடைய குடும்ப சூழ்நிலை, அதிகமாக வருமானம் வரணும், தன்னை அர்ப்பணிச்சாவது எப்படியோ குடும்பத்தை காப்பாற்றணும், இரவு பகலாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. சரி, பசிச்சா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு மரியாதையாக போய் ஏதாவது உணவு சாப்பாடு சாப்பிட்லாம், அல்லது ஏதோ கடையில் போய் டிஃபன் சாப்பிட்லாம். அந்த அளவு கூட அவருக்கு யோசிக்காமல் பசிக்கிறப்பெல்லாம் வடையும் டீயும் சாப்பிட்ருக்கிறார். அதில் என்ன பெரிய ஊட்டச்சத்து இருக்குன்றீங்க? அப்போதைக்கு என்ன வருது? கடைகளில் என்ன இருக்கும்? ஒரு பஜ்ஜி இருக்கும், போண்டா இருக்கும், வடை இருக்கும். அப்போ ஒரு டீயும் இதையும் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்படியே ஓட்டிகிட்ருக்கிறார். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, இதனால் அவர்களுக்கு சிறுநீர் அழிவு, சிறுநீர் செயல்பாடு இழந்துருச்சு. சிறுநீர் செயல்பாடு எப்படி இழந்துருச்சுன்னு தெரியும்னா,
அது உடம்பு ஃபுல்லாக அரிப்பு, உடம்பு ஃபுல்லாக பிக்குது பிக்குது பிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன் பிக்குதுன்னு தெரியல. அப்புறம் ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா உடம்புல உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. உப்புத்தன்மை அதிகமானதுனால சிறுநீரக செயல்பாடு இழந்துருச்சு. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஏங்க ஒரு பருப்பு வடைனால இப்படி ஆகுமா? இட்லி தோசைனால இப்படி ஆகுமானா நினச்சி பாருங்கள். இதெல்லாம் புளிப்புத்தன்மை, ஓவர் குக்கிங் ஆல்சோ அண்ட் அசிடிட்டி. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, போன தடவை எப்படி வந்து ரொம்ப முக்கியத்துவம் இந்த மிளகாய்க்கு கொடுத்தோமோ, அதே மாதிரி புளிக்க வச்ச உணவுகளை சாப்பிடும் கலாச்சாரம் அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு மனிதனுடைய சோம்பேறித்தனத்தின் காரணமாக, சௌகரியத்தின் காரணமாக இந்த தோசை மாவை யார் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. மகராசா இப்படி பண்ணி வச்சுட்டான். மொத்த பேருமே இப்போ தோசை மாவை தான் நம்பி இருக்கிறாங்க. இப்போ இது காலப்போக்கில் வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்றது நல்ல பழக்கம்தான். இட்லி எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் எத்தனை பேர் இட்லி சாப்பிட்றாங்க? நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, எவ்வளோ பேர் இட்லி விரும்பி சாப்பிட்றாங்க, எவ்வளோ பேர் தோசை விரும்பி சாப்பிட்றாங்க, எவ்வளோ பேர் ரோஸ்ட்டு விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு கடைக்கு போங்க, எத்தனை பேர் ரோஸ்ட் சாப்பிட்றாங்க, எத்தனை பேர் இட்லி சாப்பிட்றாங்க. அப்போ தோசை மாவை, அந்த இட்லி மாவை யார் சாப்பிட்றாங்க பார்த்துக்கோங்க. இட்லி வந்து ஒரு நாள் தான் சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் இட்லி ஊற்ற முடியாது, அப்புறம் தோசை தான். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த இட்லிக்காக நம்ம பண்ணலாமே தவிர, தோசை வந்து அடுத்த நாள் ஒரு நேரம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலெலாம் அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கறது வந்து நம்மளை மொத்தமாகவே அழிச்சிருக்கும். தோசை மாவுனால் ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு பருப்பு வடைனார் இறந்துட்டாருன்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும், வேறு வழியில். இதெல்லாம் நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடிய நபர்களிலிருந்து பெறக்கூடிய தகவல்கள். ஏன் எப்படி ஏதுன்னு விசாரித்து, இப்போ மருந்து மாத்திரை ஓவர் டோஸ் ஆகி உடம்புல ஏதாவது பிரச்சனை வரும், அது ஒரு ரகம். இந்த மாதிரி சாப்பிட்டு போகிறது இன்னொரு ரகம் இருக்குது. இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியாகாமல் போகிறது அது ஒரு ரகம் இருக்குது. இதில் எல்லாத்தையுமே தான் நம்ம பார்க்கணும். இந்த உடம்பு வந்து பல முனைகளிலிருந்து அதுக்கு ஒரு தாக்குதல் ஏற்படுது. எல்லா விதத்துலேயும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இது வந்து ஏதோ இன்சூரன்ஸ் பண்ணிடுறதுனால நம்ம நல்லாயிட்டோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கோம், அப்படி கிடையாது. இது வந்து நம்ம அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு, இது ஒரு கடமை. இந்த கடமையை வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. நான் இதுக்காக இவ்வளோ சேமித்து வச்சிருக்கிறேன், 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு பணத்தை வந்து கொடுத்து ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. தினந்தோறும் நம்ம செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு. இந்த மாதிரி ஒரு உடல் ரீதியாக ஒரு சீர்கேடு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ குழந்தைங்க எடுத்துகிட்டு அவங்களுடைய உணவு பழக்கம் வேற மாதிரி இருக்கு. பொதுவாகவே இன்னைக்கு உணவு என்பது ஆரோக்கியத்தையும் கொடுக்குது, அடுத்த நிலையில் ஒரு பொழுதுபோக்காக, என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு குதூகலமான விஷயமாகவும், ஒரு கௌரவமாகவும் உணவு வந்து கௌரவமாக மாறின ஒரே ஒரு காலம் வந்து இப்போ இருக்கிற காலம்தான். கௌரவத்துக்காக நிறைய உணவு பழக்கங்கள் வந்து உருவாகியிருக்கு. இது வந்து உலக வரலாற்றுலேயே எப்பயும் நடக்காத ஒரு புது புது சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு அசைவ உணவுனா கௌரவமாக இருக்குது, சைவ உணவுனா அது அவங்களுக்கு நம்ம கௌரவ குறைச்சலாக பண்ணிட்டோம். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அசைவம் கொடுத்து தான் கௌரவம், அதுதான் நமக்கு மரியாதை. இப்படி நமக்கே தெரியாத புது புது சித்தாந்தங்களை உருவாக்கி அதுவே உண்மைன்னு நம்பி அதனால் குடும்பத்தில் பல குழப்பங்கள் ஏற்படும். உலகத்தில் எல்லோரும் அசைவம் தானே சாப்பிட்றாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதா, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லோரும் தான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீனா, அப்புறம் இந்த கிழக்காசிய நாடுகள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அசைவம் தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த அசைவத்தை எப்படி சாப்பிட்றாங்க, அந்த அசைவத்தின் கூட மற்றதெல்லாம் என்ன சாப்பிட்றாங்களா, எவ்வளோ அசைவம் சாப்பிட்றாங்களோ அவ்வளோ பச்சையும் சாப்பிடுவாங்க. ஒரு கீரை அப்படியே சுடுதண்ணியில் போட்டு அப்படியே வந்து மென்று சாப்பிடுவாங்க. இது உங்களால் செய்ய முடியுமா? நீங்கள் கீரையை கடைவீங்க, என்னென்னமோ பண்ணி ஏதோ வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுவீங்க. அவங்க அப்படியே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உணவில் வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்குது. நாம் எல்லா உணவையுமே வந்து சுவையின் அடிப்படையில் தான் அதை வந்து சமைக்கிறோமே தவிர, ஆரோக்கியத்தில் ஏதாவது சிதைவு ஏற்படுமா அப்படிங்கிற கவனம் நமக்கு சுத்தமாகவே இல்லை. அது இந்த தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா சுவைக்கு மட்டும்தான் முக்கியம், ஆரோக்கியத்தை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. நம்மளுடைய நோக்கமே எங்கேயாவது கம்மியாக போயிடுமா சுவை அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த சுவையை வந்து சதா அதையை பற்றி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த சுவைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதால் நமக்கு நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது, நிறைய உறுப்புகள் செயலிழக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்.
இந்த புரிதலை வந்து பல விதமான காணிகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். பல விதத்துலையும் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் அது பத்த மாட்டேங்குது. நேரில் வந்தாலும் சொல்கிறோம், இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் சொல்லிகிட்ருக்குறோம், டிவிலையும் சொல்லிகிட்ருக்குறோம். ஆனாலும் மனதை அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இது வந்து இது வந்து உங்கள் மக்களுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்குது. நாம் மருத்துவத்தில் இருந்து நாங்கள் பார்க்குற பார்வை வந்து வேற மாதிரி இருக்குது. மக்களினுடைய நிலை பரிதாபமாக இருக்கிறனால திருப்பி திருப்பி இதை பற்றி நம்ம சொல்லிகிட்டே பார்த்து கவனமாக இருங்க, கவனமாக இருங்க, கவனமாக இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த கவனக்குறைவு எது வேணாலும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி காய்கறிகளை பற்றிய தெளிவான சிந்தனை யார் யாருக்கு என்னென்ன தேவை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக அதுக்கு வந்து கோவக்காய் தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு சிலருக்கு வாழைக்காய் சாப்பிட்டா கேட்கும், ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா கேட்கும், ஒரு சிலருக்கு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா கேட்கும். இவங்க உடம்புல அந்த கொலஸ்ட்ரால் தன்மையை அதிகப்படுத்துவதற்கு வேற என்ன காரணங்கள் இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு நம்ம வைத்தியம் சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் காய்கறிகளை நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். ஆனால் ஒரு பெருசாக எங்களுக்கு ஒரு மாற்றம் இல்லை, ரிசல்ட் இல்லை. ஒரு சிலது நல்லா ஆயிடுச்சு, ஒரு சிலது நல்லா ஆகலை. இதில் பிரிச்சுக்கிறாங்க. நல்லா ஆனது நல்லா ஆகாதுன்னு பிரிச்சுக்கிறாங்க. இப்போ நல்லா ஆகாது காரணம் என்ன? நீங்கள் சரியான பொருத்தமான காய்கறிகளை அதை தேர்ந்தெடுத்து எடுக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இல்லை. அதை எடுத்து சொல்வதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை வர வேணாம். நீங்கள் எப்பயுமே இந்த உணவு திட்டத்தை வந்து அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை வந்து விட்டுற வேணாம். நீங்களே எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அது வெற்றியாக இருக்குது, அது நல்ல சுமூகமாக ஏற்படுது, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படுது அப்படின்னா நல்லது. அப்படி உங்களுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் தயவுசெய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுக்குறோம். எதை சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும். சிலர் பார்த்தீங்கன்னா 12 காய்கறியுமே மிக்சியில் போட்டு சின்ன சின்னதாக போட்டு அரைச்சி அப்படியே குடிச்சிக்கிறாங்க. நீங்கள் மொத்தமே 12 சொன்னீங்களே, மொத்தமே 12 போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஏங்க, இப்போ இவருக்கு வந்து ஒரு வாழைக்காய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். வாழைக்காய் ஒரு 150 கிராம் 200 கிராம் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணிட்டார், வாழைக்காய் ஒரு துண்டு மட்டும்தான் அதில் மிக்சியில் வருது. அப்போ எப்படி அவருடைய சிக்கல் வந்து தீர்வு பெறும்? தீர்வு பெறாது. இதனால் வந்து இது ஒன்றும் வேலை செய்யலை அப்படின்னு இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்படி பலவிதமான கற்பனையின் அடிப்படையிலையும் காய்கறி போய்கிட்டு இருக்கு. அவங்களுடைய எப்படி ஒரு படத்தை இயக்குனர் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி படத்தை தயாரிக்கிற மாதிரி நாம் ஒரு 12 காய்கறிகளை சொன்னால் மக்கள் அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு சரியான தீர்வுகளை எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அதை நம்ம நிறைய ஆடியோவில் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதையை பார்த்து சரியாக தேர்ந்தெடுத்து பார்த்து சாப்பிட்டு நல்லா ஆகிறவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை, உங்களுக்கு அந்த அளவுக்கு அதை வந்து என்னன்னு உங்களால் கண்டறிய முடியலன்னா எங்களை அணுகுங்க. நம்ம சொல்கிறோம். நம்ம யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறைன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி கருமத்தம்பட்டின்ற ஒரு இடத்துல பார்த்துட்ருக்குறோம். வாரம் புதன்கிழமை நேரில் வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்குறோம். மற்ற நாள் எல்லாமே வந்து மொபைல் அலைபேசியின் மூலமாகவே தொடர்பு கொண்டு அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மொத்தமாக வந்து மொபைலே உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரத்தை கொடுத்து நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஸோ நேரிலும் வந்து சிகிச்சை பெறலாம். அல்லது தொலை தூரமாக இருந்தாங்க அப்படின்னா அலைபேசியிலையும் வந்து சிகிச்சை கொடுத்துருக்கு. இதுதான் நம்மளுடைய முழு நேர பணி. இதுதான். அது போக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரி காய்கறிகளை பற்றி சொல்கிறோம். நிறைய பேருக்கு வந்து நான் வந்து ஏதோ இது சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. அப்போது அவங்க செயல்பாடணும் இல்லையா? செஞ்சால் தானே அது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். அப்போது உங்கள் வீடியோஸ்லாம் நான் 2 வருஷமாக 3 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், இப்போ தான் ஆரம்பிக்கும்னு நினச்சிட்ருக்கேன், இப்படி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆக பார்ப்பதே ஒரு தீர்வு கிடையாது. நீங்கள் அது செயல்பாட்டில் கொண்டு வரணும் இல்லையா? அப்போ அந்த செயல்பாட்டில் ஏதாவது தெரியல, தடுமாற்றம் இருந்தால் எங்களை அணுகுங்க. இல்லை உங்களுக்கே புரிதல் இருந்தால் அதை செய்யுங்க. இதை வந்து வெறும் காதுக்குண்டான ஒரு ரசனைக்குரிய பொருளாக இல்லாமல் உண்மையிலே உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரணும். அதனுடைய அடிப்படையில் தான் சொல்கிறோமே தவிர மற்றபடி உங்களை நான் வேறு எதுக்காகவும் இதை குறையாக சொல்லலை. நமக்கு இருக்கிற ஆர்வம் செயல்பாட்டில் வர வேண்டும். அதில் ஏதாவது நமக்கு குழப்பங்கள் இருந்தால் உடனே அதுக்கு தீர்வு பெற்று அதை சரியாக வந்து நடைமுறைப்படுத்தணும். இதில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் இறுதியில் என்ன ஒரு வார்த்தை வரும் அப்படின்னா, காய்கறி கேட்கல, அது ஒன்றும் அவ்வளோ வேலை செய்யலை. இந்த வார்த்தை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன்.
ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிளகாயை பற்றி பேசணும், இப்போ இன்றைக்கி புளிப்புத்தன்மை பற்றி பேசுகிறோம். இதெல்லாமே வந்து எது தவிர்க்கணும்னு இருக்குது, அது நம்ம தெரியாமலே சாப்பிட்டுட்ருப்போம். அதனால் எல்லா தகவல்களையும் தெரிந்து அது சரியான முறைப்படுத்தப்பட்டு நீங்கள் சாப்பிட்டா நிச்சயம் காய்கறிகள் வந்து பலன் மட்டும்தான் கொடுக்கும், ஏமாற்றத்தை கொடுக்காது. இதே போல் பல முக்கியமான தகவல்களை நாம் மீண்டும் அடுத்த பகுதியில் பார்த்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.